ஹலோ காமன் மேன், நீங்கள் நிறையா கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவரா, கிரெடிட் கார்டில் ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கிறவரா, இல்லை பார்க்குற எல்லாத்தையும் கிரெடிட் கார்டை தேய்ச்சி அந்த பொருளை கன்சியூம் பண்ணக்கூடியவரா? இந்த பதிவு உங்களுக்கானது தான். இந்த மினிமம் டியூ மட்டும் கட்டிட்டு போகிறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, எத்தனை % இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, எப்போ இருந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு 10,000 ரூபா நீங்கள் மினிமம் சார்ஜ் 500 ரூபா கட்டி நெக்ஸ்ட் மந்த்துக்கு ரோல் ஓவர் பண்ணுறீங்கன்னாக்கா, நீங்கள் என்னைக்கு அந்த 10,000 ரூபாய் தேய்ச்சிங்களோ அப்போ இருந்து நீங்கள் என்னைக்கு அந்த அமௌண்ட்டை முழுசாக கட்டி முடிக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் 3.5% பர் மந்த்து, 42% பர் ஆனம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அதுக்குண்டான எக்ஸல் சீட்டை இது கூட நான் இணைச்சிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10,000 ரூபா வாங்கினவர் மினிமம் டியூ 500 ரூபா மட்டும் 12 மாதத்துக்கு கட்டியிருந்தாருன்னா அவர் டோட்டலாக கட்டியிருக்கக்கூடிய பணம் 6,000 ரூபாய். அதில் 3,700 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிருக்கும். 2,200 ரூபா தான் அவர் பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணியிருப்பார். மீதி இருக்கிற 7,800 ரூபாவை பார்த்தீங்கன்னா அடுத்த 4.5 வருஷத்துக்கு இப்படி கட்டிகிட்டே இருந்தால் தான் அவரால் கட்டி முடிக்க முடியும். அதனால் எப்போ நீங்கள் கடன் வாங்கினாலும் கடன் அட்டையை பயன்படுத்தினாலும் அந்த மாதமே இமீடியட்டாக நீங்கள் அதை முழுசாக கட்டி முடிச்சிடுங்க. இல்லாட்டினா நீங்கள் சம்பாதிக்காத பூராத்தையும் ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட வளர்ச்சிக்கு தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உஷார் உஷார் உஷார்.